மீனமாக இருந்தால், ராசி கன்னியாக இருந்தால், மிதுனமாக இருந்தால், துலாமோ அல்லது ரிஷபமாக இருந்தால் இயற்கையாகவே சுபகிரகம்னு ஆயிடுது. இது இயற்கையாகவே ஒருத்தருடைய மண்ணே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மண் ஒன்று இருக்கா, விவசாயிக்கு தெரியும். மண்ணும் நல்லா இருக்கணும், அதில் போடுற விதையும் நல்லா இருக்கணும். கரெக்டாக செம்மண்ணில் போட்டு அல்லது என்ன மண்ணில் போடுறாங்கன்னு இருக்கா இல்லையா? ஆக மண்ணுக்குள்ளே என்ன மண் இருக்குதுன்னு பார்த்து அந்த மண்ணில் என்ன விதை போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரியான பயிரை நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் 2 விதமான கிரகங்கள் இருக்கிறது. பாவகிரகம் சுபகிரகம்னு சொல்லிட்டு 2 கிரகம். ராசி அப்படி இருக்குது. இயற்கையாகவே லக்னம் அந்த மாதிரி இருக்கும். இயற்கையை நம்மளால் மாற்ற முடியாட்டியும் சுபகிரகத்திலே பிறந்திருந்தால் ரொம்ப நல்லது. அப்புறம் இல்லை, பாவகிரக ராசியில் தான் லக்னமாக அமைஞ்சு போச்சு, ஓகே, அதில் சுபகிரகம் உட்காந்துருக்கணும், எதுவுமே உட்காரல, லக்னாதிபதி சுபகிரகத்தோடு சேர்ந்துருக்கணும், அதுவும் இல்லை. லக்னத்தையோ சுபகிரகம் பார்க்கணும், அதுவும் இல்லை. லக்னாதிபதியாச்சும் சுபகிரகம் பார்க்கணும். இப்படிலாம் இருந்தால் அவர் சுபத்தன்மையோடு இருப்பார். இவ்வளோ தாங்க விஷயம். அப்புறம் பாவகிரகம் இதே மாதிரி தான். ஆக ராசி லக்னத்தை பிரிச்சுட்டோம், அதில் லக்னத்தை பற்றி முழுசாக சொல்லிட்டோம். இது அவங்களோட இயற்கையான குணத்தை குறிக்கும், இயற்கையான குணத்தை குறிக்கும் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லக்னம் லக்னாதிபதியை வச்சு சொல்லிட்டு இப்போது ராசியை பார்ப்போம். ராசியில் எப்படி இருக்குது அப்படின்னா இதே போல தான். ராசி சுபகிரக ராசியாக இருந்தால், எந்தெந்த ராசின்னு முன்னாடியே சொல்லிட்டேன் இல்லையா? சுபகிரக ராசியாக இருந்ததுன்னா அவங்ககிட்ட சுபத்தன்மைகள் இருக்கும். பாவகிரக ராசியாக இருந்தால் அவங்கள்ட்ட பாவத்தன்மைகள், அதாவது கெட்ட தன்மைகள் இருக்க தான் செய்யும். அதில் இருக்கிற கிரகங்களை பொறுத்து, அப்புறம் அதனோட அதிபதியோட சேர்க்கையை பொறுத்து, அதிபதியோட சவகாசத்தை பொறுத்து, பார்வையை பொறுத்தும் இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது 2ம் சூத்திரத்தை சொல்லிட்டேன். இப்போ ஒரு சூட்சுமத்தையும் சொல்லலாம். என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு லக்னம் லக்னாதிபதி பரிபூர்ணமாக பவித்திரமாக இருக்கிறது. ஒரு கன்னி லக்னம்னு எடுத்துக்கோங்க. அந்த கன்னி லக்னத்தை சேர்ந்தவனுக்கு லக்னத்தில் குரு பகவானோ புதன் பகவானோ இருக்கிறாங்க. குருவோ அல்லது புதனோ அல்லது 2 சேர்ந்தோ இப்படி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன். சுபகிரகம், அது ராசியே சுபகிரகமாக இருக்குது இல்லையா? ஸோ அந்த லக்னம் சுபமாக இருக்கிறது, லக்னாதிபதி சுபமாக இருக்கிறது, லக்னாதிபதி சேர்க்கை சுபமாக இருக்கிறது, 7ஆம் இடத்துல எதுவுமே இல்லை அப்படின்னு வச்சுக்கிட்டா இவன் இயற்கையவை ரொம்ப நல்லவன் அர்த்தங்க. இயற்கையை ரொம்ப நல்லவன் அர்த்தம். இப்போ கொண்டு வருவோம். அப்போ மேஷம் ராசியாக அமைஞ்சிட்டார் அவர். அதில் ராசியில் சந்திரன் நிற்கிறாரு, அதான் ராசி. ஸோ கூடவே சேர்ந்து நீச்சமான சனி நிற்கிறார். சனி அங்கே இருந்தால் நீச்சம். இப்போ நீச்சமான சனி சேர்ந்த இந்த மேஷ ராசி எப்படி